உங்களைத்தான் கேட்கிறேன். ஒரு உருவம் இல்லாத நிலையில் மனிதனால் எந்த ஒரு பொருளையும் சுவீகரிக்க முடியாது, சிந்திக்க முடியாது என்பது இந்த மனித சிந்தனையை, நினைவை உருவாக்கியவனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும் என்று சொன்னால் பிறகு ஏன் சிந்திக்க சொன்னான்? தெரியும் என்று சொன்னால் பிறகு ஏன் நினைக்க சொன்னான்? நினைக்க முடியாத இடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை நினைக்க வேண்டும் என்று சொன்னவனே, நினைப்பதற்கு நீ வழி சொல்லி தந்தாயா? எனக்கு நீ சொல்லிக் கொடுத்திருந்தால் அல்லவா நான் நினைத்திருக்க முடியும் உன்னை. அப்படி நினைத்திருந்தால் அல்லவா நான் அமைதி பெற்றிருக்க முடியும். வழியை சொல்லிக் கொடுக்காமல் வெறுமனே நீ என்னை நினைத்துக் கொண்டிரு என்று சொன்னால் எப்படி நினைப்பது உன்னை? அல்லாஹ் சொல்கிறார், வழி நான் சொல்லித் தரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? என்னை உன்னால் நினைக்க முடியாது என்று நான் எப்போதாவது சொல்லி இருக்கிறேனா? என் வேதம் முழுவதையும் சற்று பிரட்டிப்பார். எந்த இடத்திலாவது மனிதன் வந்து என்னை சிந்திக்க முடியாது என்று நான் சொன்னதாக ஒரு வார்த்தை என்ன சொன்னேன்? ஒரு அபசார் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். உன் பார்வைதான் என்னை தொட முடியாது என்று சொன்னேன். உன் சிந்தனை என்னை தொட முடியாது என்று நான் எப்போது சொன்னேன்? உன் சிந்தனை என்னை தொட முடியாது என்று சொன்னால் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று நான் சொல்லியே இருக்க மாட்டேன். அப்படியானால் உன்னை நினைப்பதற்கு ஒரு வழியை நீ சொல்லி தந்திருக்கிறாயா? நிச்சயமாக. 50 ஆண்டுகளாக எந்த ஒரு ஆலிமும் சொல்லவே இல்லையே இந்த ரகசியத்தை. இத்தனை காலங்களை நாங்கள் ஓட்டி கரைந்தோம். எத்தனை ஆண்டுகளை நாங்கள் வீணடித்திருக்கிறோம். எங்களுடைய வயதில் எத்தனை காலங்களை ஒன்றுமே ஒன்றுக்கும் உதவாமல் ஆக்கி போட்டிருக்கிறோம். எங்களின் தலைமுடியும் தாடியும் மீண்டும் நரைத்தல்லவா போய்விட்டது. உடலில் இருக்கின்ற பலமெல்லாம் குன்றுகின்ற நிலை வருகின்ற போதாய் இந்த ரகசியம் எங்களுக்கு காட்டப்பட வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த ரகசியத்தை எங்களுக்கு அவிழ்த்து காட்டவில்லை. உடம்பில் ஓட்டிக்கொண்டிருக்கின்ற ரத்தத்தில் நல்ல சூடு பரவியிருக்கின்ற காலத்தில் சொல்லப்பட்டிருந்தால், இறைவா உன்னை மூழ்கிய போயிருப்பேனே, அந்த வயதெல்லாம் எனக்கு உன்னை காட்டித் தராமல், உன்னை நினைப்பதற்குரிய வழியை சொல்லித் தராமல் மறைத்து வைத்து விட்டு தளர்ந்து அடங்கி ஒடுங்க போகிற இந்த காலத்தினுடைய கட்டத்தில் வைத்து உன்னை நினைப்பதற்குரிய வழியை சொல்லித் தர பார்க்கிறாய். இந்த தளர்ச்சியில் என்னால் உன்னை நினைக்க முடியுமா? முடியும். வாலிபத்தில் நினைப்பது விசேஷம், தளர்ந்த காலத்தில் நினைப்பது விசேஷம் என்று இல்லாமல் போனாலும் கூட அது பலன் அளிக்காத ஒன்று ஆகாது. சரி, எல்லாம் போகட்டும். நினைப்பதை பற்றி கொஞ்சம் சொல். உன்னை எப்படி நினைக்க வேண்டும்? நீ எப்படி இருக்கிறாய்? என் தந்தையை போலவா? என் தாயை போலவா? என் சகோதரியை போலவா? என் சகோதரனை போலவா? என் மனைவியை போலவா? என் குழந்தையை போலவா? இல்லை ஒரு உயர்ந்த மலையை போலவா? அல்லது விண்ணை போலவா? வானத்தை போலவா? எதை போல் இருக்கிறாய்? நீ கொஞ்சம் விவரம் சொல். நீ எப்படி இருக்கிறாய் என்று கொஞ்சம் விவரம் சொல்லி, கொஞ்சம் லேசாக ஒரு கோடு காட்டு. நான் பிடித்துக் கொள்கிறேன். அடியான் பிடிக்கிறான். அவனை தேடுகிறவன் பிடிக்கிறான். காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வானமாக நான் இல்லை என்று உனக்கு எவன் சொன்னான்? பூமியாக நான் இல்லை என்று உனக்கு எவன் சொன்னான்? அப்படியானால் என் அல்லாத ஒன்றை கொண்டால் நான் வானத்தையும் பூமியையும் படைத்தேன். எனக்கு வேறான ஒரு பொருள் இருந்து அந்த பொருளை எடுத்து அந்த பொருளில் இருந்து இந்த வானத்தையும் பூமியையும் நான் படைத்திருக்கிறேன். அப்படியா? அப்படியானால் என் அல்லாத ஒரு பொருள் இருந்தது என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? இந்த கருத்து ஒப்புக்கொள்ளப்பட்டால் நானும் இருந்தேன், இன்னொன்றும் இருந்ததென்றால் 2 இறைவன் அல்லவா வந்து சேர்கிறான். என்னல்லாதது எதுவும் கிடையாது. கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்படியா? அப்படியானால் வானமாக நீ தான் இருக்கிறாயா?
என்னை வானம் என்றா சொல்கிறாய்? நான் எப்போது நான் வானமாக இருந்தேன் என்று இருக்கிறேன் என்று உனக்கு சொன்னேன்? நான் வானமாக இருந்தால் அதற்கு வானம் என்ற ஒரு பெயரை நான் எப்படி வைத்திருக்க முடியும்? என்னடா மறுபடியும் குழப்புகிறாய்? என்ன இப்படி மாற்றி மாற்றி குழப்புகிறாய்? சரி, விட்டு விடுவோம் வானத்தையே, அது சூனியம், அங்கே ஒன்றுமில்லை. பூமிதானே எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீ பூமியாக இருக்கிறாய் என்று உன்னை பற்றி யோசித்து பூமியை நினைக்கட்டுமா? அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு என்னுடைய பெயரை உனக்கு அல்லாஹ் என்று எவனாவது சொல்லித் தந்தானா அல்லது பூமி என்று சொல்லித் தந்தானா? நான் பூமியாக இருக்கிறேன் என்று எப்படி சொல்கிறாய்? அப்படியா? அப்ப நீ வானமும் இல்லை பூமியும் இல்லையா? யார் சொன்னது? வானமும் நானே பூமியும் நானே. என்னடா இப்படியும் சொல்றோம் இப்படியும் சொல்றோம். ஏதாவது ஒரு கோணத்தில் ஒரு சரியான இடத்தில் காட்டு. எந்த இடத்திலே உன்னை பற்ற முடியும், எந்த இடத்திலே உன்னை சாதிக்க முடியும், அந்த இடத்தை எனக்கு காட்டு. என் அறிவு உன் அறிவோடு மோதுகிற அளவுக்கு சக்தி உள்ளது. என் அறிவு உன்னை காணுகிற போதெல்லாம் சரணடைந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்ததை தவிர உன்னை பார்க்கிற அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு பொருள் அல்ல என் அறிவு. ஆகவே உன் சித்தாந்தத்தை வைத்து என்னுடைய அறிவுக்கு நீ விளக்கம் கொடுக்காதே. அது என்னால் புரிந்து கொள்ள முடியாது. வானமாக, பூமியாக, சந்திரனாக, சூரியனாக, மலையாக, கடலாக, நதியாக, பாதாளமாக, எல்லாமாக நீ இருக்கிறாய் என்று எத்தனை சித்தர்கள் பாடினார், எத்தனை சூரியர்கள் சொன்னார்கள், எத்தனையை உன்னுடைய நேசர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்போது உன்னிடத்தில் கேட்டால் நான் அப்படியெல்லாம் இல்லை என்று மறுக்கிறாய். சரி, அப்படியெல்லாம் நீ இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து விடலாம் என்று ஒரு முடிவை நோக்கி போகிற போது மறுபடியும் நீ உன் தலையை முகத்தை காட்டி சொல்கிறாய், இல்லை எல்லாமாக நான் தான் இருக்கிறேன் என்கிறாய். எனக்கு சரி, அந்த பெயரை சொல்லி உன்னை அழைக்கலாமே நினைக்கலாமே என்று சொன்னால் இல்லை, எனக்கு உருவம் இல்லை. வானத்திற்கு உருவம் இருக்கிறது, பூமிக்கு உருவம் இருக்கிறது, சூரியனுக்கு உருவம் இருக்கிறது, சந்திரனுக்கு உருவம் இருக்கிறது, மலைகளுக்கு உருவம் இருக்கிறது, நதிகளுக்கு உருவம் இருக்கிறது, கடலுக்கு உருவம் இருக்கிறது, கரைகளுக்கு உருவம் இருக்கிறது. நான் உருவம் இல்லாதவர். ஆகவே இவைகளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் இவைகளாக நான் இல்லாமல் இருக்கிறேன் என்பதே உண்மை. புரியவில்லை? புரிகிறதா? இந்த ஆள சிங்கப்பூருக்கு வரவில்லை. இறைவன் புரிய வந்தானோ இல்லையோ, இப்ராஹிம் ரப்பானி எப்படிப்பட்ட ஆள் என்று புரிந்து கொண்டார். இந்த ஆளு சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறக்குனது தப்பு. இறைவனை பற்றி எப்படியோ இருக்கிறான் என்று இத்தனை காலம் நினைத்து நாங்கள் எதையோ அவனை வணங்குவதாக எண்ணி தொழுது கொண்டிருக்கிறோம், வணங்கிக் கொண்டிருக்கிறோம். வந்த ஒரு மணி நேரம் பேசல, அதுக்குள்ள எங்கள் இறைவனையே எங்களிடமிருந்து காணாமல் ஆக்கிட்டார். இப்ப தொலைஞ்சு போயிட்டான் இறைவன். தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லவா எங்களுடைய சிந்தனையை இவர் மாற்றுகிறார். உண்மை அதுவல்ல. உங்களின் இறைவனை நான் காட்டித் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். பார்த்ததற்கு பிறகு மீண்டும் விதண்டாவாதம் பேசுகிற நிலை நமக்குள் வரக்கூடாது. நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களை படைத்தவனை, உங்களை ரட்சிக்கிறவனை, உங்களை பரிபாலிக்கிறவனை, உங்களை அரவணைத்து காப்பாற்றுகின்றவனை நான் காட்டித் தருகிறேன். ஆனால் பார்த்ததற்கு பிறகு வீண் வாதம் பேசக்கூடாது, வீண் தர்க்கம் செய்யக்கூடாது. அது எப்படி என்ற ஒரு கேள்வி மட்டும் என்னிடத்தில் கொடுக்கப்படக்கூடாது. மீண்டும் கேள்வி பிறந்தால் அதற்கு பிறகு நிரந்தரமாக உங்களுடைய இறைவன் உங்களிடமிருந்து காணாமலே போகிறோம். என் வாழ்க்கையினுடைய 26 ஆண்டு காலத்தினுடைய
மக்களை சந்தித்து மக்களோடு உரையாடிய இந்த 26 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கையில் உண்மையை சொல்கிறேன், என்னவென்று எனக்கும் தெரியவில்லை. இப்போதுதான் இறைவனை நான் காட்டித் தருகிற நிலைக்கு உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். ஏனெனில் இது ஒரு ரகசியமான ஒரு அகக்கல்வியாகவே பாதுகாக்கப்படுகிறதாக பேசப்படுகிற ஒன்று. இது ரகசியம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற 100 கோடி முஸ்லிம்களை மண்ணுக்குள் போட்டு புதைப்பதா? யோசியுங்கள். இது ரகசியமாக பாதுகாக்கப்படுகிற ஒன்று என்றால் மிகுந்த தீர்க்கமாக சிந்தனை கொண்டிருக்கின்ற தீவிரமான சிந்தனையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அகக்கல்வி, இந்த அறிவு போதிக்கப்படுவதற்கு தகுதியான ஒன்று என்று சொல்லப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த மற்றவர்கள் எல்லாம் வடிந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா? அவர்கள் மனிதனாக பிறந்திருக்கிறார்கள். பிறகு எதற்காக இறைவன் அந்த குறிப்பிட்ட அந்த சாராரை மட்டும் பார்த்து சொல்லி இருக்க வேண்டியதுதானே நீங்கள் என்னை நினையுங்கள் என்று? உலகத்தில் இருக்கிற 100 கோடி இஸ்லாமிய மக்களை அல்ல, உலகத்தில் இருக்கின்ற எத்தனை மதங்களை சமயங்களை சார்ந்திருக்கிற மனிதன் என்ற தோற்றம் கொண்டிருக்கிறவன் இருக்கிறானோ அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறான், நீ என்னை நினைக்க வேண்டும் என்று. இத்தனை பொதுவாக ஒரு வார்த்தை பேசப்பட்டதற்கு பின்னால் இது ஒரு ரகசிய கல்வி என்று சொன்னார், இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னார், இது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னார். மற்றவர்களை வஞ்சிப்பதா? இந்த பூமியிலே இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பிறந்த ஒருவனுக்கு இறுதி வரை இறைவன் காட்டி தரப்படாமலேயே அவன் இந்த பூமியை விட்டு வெளியே செல்வதற்குரிய நிலையை தோற்றுவிப்பதற்காக இந்த கல்வியை இறைவன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார். யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியம் மிக்கவர்களே, ஞானம் பேசுகிறார்கள். ஞானம் என்ன தெரியுமா? ஒருவர் சொல்கிறார் அது தெளிவு என்கிறார். ஞானம் என்ன என்று கேட்டால் தெளிவு என்கிறார். அப்படியா? தரீகத்தை உடைய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறதா இல்லையா? உங்களுடைய ஷேகை கொண்டு இல்லையா? கிடைத்திருக்கிறது. தெளிவு கிடைத்திருக்கிறது என்றால் பிறகு இறைவனை பற்றிய குழப்பத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள்? ஞானம் கிடைக்கவில்லை, ஒப்புக்கொள்ளவும் மனமில்லை. நம்மவர்களுடைய நிலை எப்போதுமே இப்படித்தான். ஆவென்றும் சொல்ல மாட்டார்கள், இல்லை என்றும் சொல்ல மாட்டார்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பாதை இது. وَجَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ மனிதனே, உன்னை நான் தீவிரவாதியாக படைக்கவில்லை, நீ ஒரு டெரரிஸ்ட் அல்ல. உன்னை ஒன்றுக்குமே உதவாத ஒரு கோழையாக நான் உருவாக்கவில்லை, நீ ஒரு பேடி அல்ல. இரண்டுமே நான் இல்லை என்றால் நான் யார்? நீ ஒரு மிதவாதி என்று சொல்கிறான். நீ ஒரு நடுநிலைவாதி. தீவிரவாதி தோன்றினால் அவனை வெட்டுவாய், பேடி உருவானால் அவனை தைரியத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவாய். அந்த நிலை உனக்குண்டு. ஆகவே வஜஅல்நாகும் உம்மத்தன் வஸத்தா, என் ரசூலுடைய உம்மத்தே நீ நடுநிலைவாதி, உனக்குள் தீவிரவாதம் இருக்கக்கூடாது. ஆனால் தமிழகத்திலே KK நகருடைய இமாம் வெட்டி கொல்லப்படுவார். வின்சென்ட் அபூபக்கரை போன்றவர்கள் சிதைக்கப்படுவார்கள். இதற்கு பெயர் தீவிரவாதம் இல்லை. தீவிரவாதிகளை தீர்த்து கட்டுகிறோம். தீவிரவாதிகளை தீர்த்து கட்டுவதற்கு பெயர் தீவிரவாதமா? பதில் சொல்லுங்கள். தீவிரவாதிகளை தீர்த்து கட்டுவதற்கு பெயர் தீவிரவாதமா? எதிரிகளை ஒழிக்கின்றவனுக்கு பெயர் எதிரியா? ஒரு சித்தாந்தத்தை கணக்கில் எடுத்து வைத்து பாருங்கள். எதிரிகளை ஒழிக்கின்றவன் கூட ஒரு பக்கம் எதிரியாகத்தான் வந்து நிற்கிறான், இல்லையா? அப்படியானால் தீவிரவாதிகளை ஒழிப்பவன்
தீர்த்து கட்டுகிறவன் தீவிரவாதியா என்று கேட்டால், எப்போது தீவிரவாதியை அவன் புரிந்து கொள்கிறானோ அப்போது இவனும் தீவிரவாதியாகிறான். கண்ணியமிக்கவர்களே, நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய இறைவனை நீங்கள் எப்படி நினைப்பது என்பதற்கு நான் ஒரு வழி சொல்லித் தருகிறேன், அவனை காட்டியே தருகிறேன். பற்றிக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையின் விடியல். அடுத்து வரப்போகின்ற ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய இறைவனை நீங்கள் சமீபிப்பதற்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற எட்டுக்களாக மாறும். வானமாக அவன் இல்லை, ஆனால் வானம் என்ற பெயரில் அவன் இல்லை. கவனிக்க வேண்டும். வானமாக அவன் இல்லை, ஆனால் வானம் என்ற பெயரில் அவன் இல்லை. பூமியாக அவன் இல்லை, பூமி என்ற பெயரில் அவன் இல்லை. எல்லாமாக அவனே இருக்கிறான், எல்லாமாக எதுவுமாக அவன் இல்லை. குழப்பத்திற்கு தெளிவு தேவை. எப்படி புரிந்து கொள்வது? நான் திரும்ப சொல்கிறேன், நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் அதே விஷயத்தை. நேற்று மறைமுகமாகவே சொன்னேன், இன்று கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறேன். பொங்கொடி அவையும் சுவன நாடு அனைத்தும் பூதலம் விசும்பும் மற்றவையும் எங்களின் முஹம்மது ஒளிவினில் என்றார். இதற்கதை ஓமை சொல்வதே. பொங்கொழி அவையும் சுவன நாடு அனைத்தும் பொங்கி பிரவாகம் எடுக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய குடும்பங்களை கொண்டிருக்கின்ற வான மண்டலமும் பூதலம் விசும்பும் மற்றவையும் இப்பூமண்டலமும் இந்த பூமியும் இந்த பூமியிலே உலவித்திருக்கின்ற சிருஷ்டி பொருட்களும் ஜீவராசிகளும் எங்களின் முஹம்மது ஒளிவினில் என்றார். எங்கள் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியில் இருந்துதான் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னார். உமர் புலவர் கேட்கிறார், இவர் கதை ஓமை சொல்வதே என் ரசூல் எப்படி என்று நான் சொல்லுவேன்? என் ரசூலை சூரியன் என்று நான் சொல்லவா? சூரியனே என் ரசூலுக்குள்ளிருந்து வெளிவந்திருக்கிறது. என் ரசூலை சந்திரன் என்று சொல்லவா? சந்திரனே என் ரசூலுடைய ஒளியால் அல்லவா படைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரனாக யார் இருக்கிறார்? சந்திரனாக யாருமே இல்லை. சந்திரன் என்ற சூழல் வெளிப்பாடு, சந்திரன் என்ற சூழலுடைய தோற்றம், சூரியன் என்ற சூழலுடைய தோற்றம் என்ற சூழலை காட்டுகிற ஒரு கண்ணாடி, அவ்வளவே. இப்போது இறைவன் காட்டப்பட்டாக வேண்டும், அவனை நினைக்கப்பட்டாக வேண்டும். இறுதியாக அடியவன் அவனுடைய அடிமை கேட்கிறான், இறைவா உன்னை நினைப்பதற்கு வழியை சொல். நினைக்க வேண்டும் என்று சொல்லி தந்த நீ நினைப்பதற்குரிய வழியை சொல்லிக் கொடுக்காமல் எப்படி நினைக்க சொல்கிறாய்? நினைப்பதற்குரிய வழியை சொல்லி தா என்று கேட்ட போது சொன்னார். இந்த ஹதீஸை அல்லாஹு தஆலா இமாம் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஷிஃபா என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், ஜஅல்துக உன்னை நான் வெளிப்படுத்தினேன் என்ற ரசூலே. என்ன சொல்கிறான்? ஜஅல்துக உன்னை நான் வெளிப்படுத்தினேன் என்ற ரசூலே. எப்படி? திக்ரன் என்னுடைய நினைவாக என்று சொன்னார். என்ன சொன்னார்? ஜஅல்துக உன்னை நான் வெளிப்படுத்தினேன் என்ற ரசூலே. எப்படி? திக்ரன் என் நினைவாக. மின் திக்ரி உன்னை நினைப்பதே என்னை நினைத்தது என்று சொன்னார். யாரே ரிசாலா யா ரசூலுல்லாஹ், நாரே ரிசாலா யா ரசூலுல்லாஹ், நாரே ரிசாலா யா ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்? உன்னை நினைத்தது என்னை நினைத்தது என்று சொல்லி நினைப்பதற்குரிய நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து வைத்தான். நினைவை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவன் சொன்னான், நீ என்னை நினை நினை என்று சொன்னான். நினைவை பற்றி பேசுகிற போதெல்லாம் இறைவன் குர்ஆனுக்குள்ளே நீ என்னை நினைக்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்று சொன்னான். நினைப்பதற்குரிய வழியை சொல்லிக் கொடுக்கவில்லையே என்றால் வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன் என்று சொன்னான். என்ன சொன்னான்? ஓ என் ஹபீபே முஹம்மதே முஸ்தபாவே, இந்த அகிலங்களின் நினைவே நீர்தான் என்று சொன்னான். குர்ஆனை திறந்து பாருங்கள் சற்று.
லில்ஆலமீன் என்று சொல்கிறான். அகிலம் அனைத்துக்கும் உரிய நினைவே முஹம்மது என்று சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னான். எப்படி முஹம்மது அகிலத்தின் நினைவாக முடியும்? எப்படி முஹம்மதை நினைத்தது இறைவனை நினைத்ததாக முடியும் என்ற ஒரு கேள்வி வந்தால் அடுத்து சொல்கிறேன். கண்ணியம் மிக்கவர்களே, அந்த முஹம்மதின் ஜோதி தான், அந்த முஹம்மதின் ஜோதியை கொண்டுதான் இந்த அகிலம் தோற்றுவிக்கப்பட்டது. வல் ஹல்கு குல்லுஹும் மின் நூரி, என் ஜோதியை கொண்டுதான்